नमः ओम विष्णुपताय कृष्णपृष्ठाय बुद्धले श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमः आचार्य पदाय निधाय कृभक्तायने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमः ओम विष्णुपताय कृष्णपृष्ठाय बुद्धले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशति गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். அதுல ஸ்லோகம் 32 கரெக்டுங்களா? 33. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. शत्रुषं सेष्टदे स्वस्या प्रकृते ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति. हरे कृष्ण யார் மாதாஜி. படிங்க? மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஒவ்வொருவரும் முக்குணங்களில் இருந்து பெறப்பட்ட இயற்கையே பின்பற்றுவதால் அறிவு சார்ந்த ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும்? பொருளுரை. 7ஆம் அத்தியாயத்தில் 7.14 பகவான் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தளத்தில் நிலை பெறும் வரை பௌதீக இயற்கை குணங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட இயலாது. எனவே ஜட ரீதியில் மிக உயர்ந்த கல்வி பெற்றவனுக்கு கூட வெறும் ஏட்டறிவினாலோ உடலிலிருந்து ஆத்மாவை பிரிப்பதனாலோ மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது இயலாததாகும். இவ்விஞ்ஞானத்தில் மிகவும் தேறியவனாக வெளியே காட்டிக்கொண்டு மதஜி அது என்ன வாடுங்க மதஜி? அழிஞ்சிருக்குங்க. தனிப்பட்ட முறையில் கடக்கவியலாத குறிப்பிட்ட இயற்கை குணங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் பெயரளவு ஆன்மீகிகள் பலர் உண்டு. ஓகேங்க. ஒருவன் பெரிய பெரிய பட்டப்படிப்பு படித்திருக்கலாம், ஆனால் ஜட இயற்கையுடனான தனது நீண்ட கால தொடர்பின் காரணமாக பந்தத்திலேயே இருக்கின்றான். தனது பௌதீக வாழ்வின் காரணமாக விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் பௌதீக பிணைப்பிலிருந்து வெளிவருவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வின் முழுமையாக இல்லாதவன் தனது தொழிற்கடமைகளை விட்டுவிடக் கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீரென விட்டுவிட்டு பெயரளவில் யோகியாகவோ ஆன்மீகியாகவோ செயற்கையாகவோ ஆவதற்கு எவரும் முயற்சி செய்யக்கூடாது. தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ண உணர்வை உயர்ந்த பயிற்சியின் மூலம் அடைய முயல்வது சிறந்ததாகும். இவ்விதமாக கிருஷ்ணருடைய மாயையின் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். ஓம் தத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம எல்லாருமே முக்குணங்களின் அந்த இயற்கையின் பிடியில் இருக்கிறதுனால முக்குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதே நம்ம தனித்து செயல்படுறது கிடையாது. சத்துவகுணத்துலன்னா பியோரா குணத்துல 100% சத்துவகுணத்துல செயல்படுறது கிடையாது. சத்துவம், ரஜோ, தமோ முக்குணங்களும் கலந்து 3x3x3x3ன்னு 81 விதமாக செயல்படுகிறோம். அப்போ ஒரு ஞானிக்கோட அந்த சுய இயற்கையின்படி அவனுக்கு என்ன மனோபாவம் இருக்கின்றதோ, உணர்வு இருக்கின்றதோ அதன்படிதான் செயல்படுறான். அப்ப அடகுமுறையினால யாரையும் மாத்த முடியாது. இப்ப ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கட்டாயமா எடுத்துதான் ஆகணும் கிருஷ்ண உணர்வு அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தனிப்பட்ட சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணத்தான் பாக்குறாங்களோ தவிர எதற்காக கிருஷ்ண உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் யாராலையும் கிருஷ்ண உணர்வு எடுக்க முடியாது. அதுக்குதான் பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் ஆழமா படிக்கணும். படித்து உணர்ந்து பின்னர் பிராக்டிஸ் பண்ணணும். ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெற்ற பின்னாடி அதை பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி மருத்துவ படிப்பு அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் அவங்க அதுல தேர்ச்சி பெறணும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் ஆன்மீகத்திலும் அதேதான். இல்லைன்னா நம்ம இந்த ஜட இயற்கை குணங்களிலிருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த மாயையானது அறியாமை, இல்யூஷன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங். இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். தெய்வீ ஹேசா குணமயி மம மாயா துரத்யா, என்னோட மாயை வெல்லுவதற்கரியது அப்படிங்கிறார். சோ இது நீண்ட கால ஜட இயற்கையுடனான தனது நீண்ட கால தொடர்பின் காரணமாக பந்தத்திலே இருக்கிறான். இது இப்போ அப்ப கிடையாது, பல ஜென்மங்களாக
பல 1000 ஜென்மங்களாக நாம் என்ன பண்றோம், இந்த ஜட இயற்கை பிடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் என்னமோ இப்பதான் பிறந்து இப்பதான் வாழ்ற மாதிரி ஒரு கற்பனையான நினைப்புல இருக்கோம். ஆனா உண்மையில நாம எப்பொழுதோ பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனக மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த உடல், போன ஜென்மத்துல என்ன உடல் தெரியாது. சோ அந்த ஜட உடல்ல நாம எடுத்த உணர்வுக்கு ஏற்பதான் நம்ம வாழ்க்கை அமையுது. அதுதான் வாசனா அப்படின்னு பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசனா அப்படின்னா உள்ள இருக்கிற உணர்வு தூண்டுது என்ன. இப்ப நிறைய பிறக்கிற குழந்தைகளே பாருங்க, சிலது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், சிலது வரட்டு கத்தும், எப்போ அழுதுட்டு இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப பிடிவாதமா இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப விளையாட்டு குணம் இருக்கும், சிலருக்கு மந்த புத்தி இருக்கும், சிலருக்கெல்லாம் உடனே கற்பூரம் மாதிரி பத்திக்கிற குணம் இருக்கும், பத்திக்கிற ஒரு திறமை இருக்கும். இப்படி வித்தியாசமா ஏன் பிறக்கிறாங்கன்னா போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வருது. சோ அது கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த உணர்வு தூய்மை அடையும். அப்போ கிருஷ்ண உணர்வுல தூய்மை இல்லாதவன் தொழில் கடமைகளை டக்குன்னு விட்டுட கூடாது. நான் சன்னியாசம் போறேன், அதனால என் தொழிலை விட்டுட்டு சன்னியாசம் போறேன் அப்படின்னு விட்டுட்டானா அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நடாத்துல போயிடுவான். இப்போ முதல்ல கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கணும்னா அதுல முதல்ல ஆரம்ப நிலையில வரணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் தொழில் கடமைகளை செய்து கொண்டே அவன் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். இது வந்து பயிற்சி, உயர்ந்த பயிற்சி மூலம் கிருஷ்ண உணர்வை அடையணும். அப்பதான் மாயிலிருந்து நம்ம விடுபட முடியும். சடனா நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ண உணர்வுக்கு வந்துடுறேன், சன்னியாசம் போறேன். இப்போ புலன்களை கட்டுப்படுத்தாத சன்னியாசம் எடுக்கிறதுங்கிறது வெளிப்புற தோற்றம் தான். அவன் காவி உடுத்துக்கலாம், பட்டை தீட்டிக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா உள்ள புலன்களை அடக்க முடியாதவன் எதுக்காக வெளிவேஷம் போடணும்? வெளிவேஷம் போடுறதுனால அவன் சன்னியாசி ஆகி விடுவதில்லை. அது போலதான் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது பயிற்சி பண்ணி அப்புறம் அவன் தொழில் கடமைகள் எல்லாம் விடணுமா வேண்டாமான்னு நமக்கு ஆன்மீக குரு சொல்லுவார். ஸ்லோகம் 34. இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தியோர்ன வசம் ஆஹச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. புலன்கள் மற்றும் புலனெச்சி பொருள்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்து விடக்கூடாது, ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்களாகும். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களுக்கு பௌதீக புலனெச்சில் ஈடுபடுவதற்கான விருப்பம் இயற்கையிலேயே இல்லை. ஆனால் அத்தகு உணர்வில் இல்லாதவர்கள் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றியாக வேண்டும். கட்டுப்பாடற்ற புலனெச்சியே பௌதிக பிணைப்பிற்கு காரணமாகும். ஆனால் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றுபவன் புலன் விஷயங்களினால் பிணைக்கப்படுவதில்லை. உதாரணமாக, கட்டுண்ட ஆத்மாவிற்கு காம சுகம் தேவைப்படுகின்றது, எனவே திருமண முடிச்சு என்னும் உரிமத்தின் மூலம் அது அனுமதிக்கப்படுகின்றது. மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் பாலுறவு கொள்வதை சாஸ்திர விதிகள் தடை செய்கின்றன. அவளை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவன் தனது தாயை போல பாதிக்க வேண்டும். ஆனால் இத்தகு கட்டளைகளுக்கு மத்தியிலும் பிற பெண்களுடன் உடலுறவு கொள்வதில் மனிதன் விருப்பமுடையவனாகவே உள்ளான். இத்தகு இயல்புகள் வேறறுக்கப்பட வேண்டும், இல்லையேல் தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்களாகிவிடும். ஜட உடல் இருக்கும் வரை அவன் தேவைகள் அனுமதிக்கப்படுகின்றன, ஆனால் அவை சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவை. இருப்பினும் அத்தகு அனுமதிகளையும் விதிமுறைகளையும் நம்பிக்கொண்டிருக்காமல் இந்த சட்டதிட்டங்களை பற்றுதல் ஏதுமின்றி பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அற்புதமான சாலைகளிலும் விபத்துக்கள் நேர வாய்ப்புகள் இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான புலனெச்சியும் ஒருவனை தவறான வழிக்கு இட்டு சென்று விடலாம். மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது. பௌதீக உறவின் காரணமாக புலன்கள் அனுபவிப்பதற்கான எண்ணம் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்துள்ளது. எனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன் இன்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எனவே அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்தின் மீதான பற்றுதலையும் சகலவித முயற்சிகளின் மூலம் தவிர்க்க வேண்டும். ஆயினும் கிருஷ்ண உணர்வின் எப்போதும் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மீதான பற்றுதல்
ஒருவனை எல்லாவித புலனின்பச் செயல்களில் இருந்தும் விடுவிப்பதால் வாழ்வின் எந்நிலையிலும் கிருஷ்ண உணர்வினை துறப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. புலன்களின் மீதான எல்லாவித பற்றுதல்களையும் துறப்பதின் இறுதி நோக்கம் கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை பெறுவதுதான். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ புலன்கள் மற்றும் புலனின்ப பொருட்கள் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு விதிமுறைகள் இருக்கு. உதாரணமா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, ஆண் பெண் கவர்ச்சி தான் இந்த உலகத்தினோட இயக்கத்திற்கே ஆரம்பமா இருக்கு. முதலும் முக்கியமா ஆண் பெண் கவர்ச்சி தான் இதுக்கு காரணமா இருக்கு, இந்த உலகம் இயங்கிருக்கு. சோ அந்த இனக்கவர்ச்சியினால ஏற்படுகின்ற அந்த வாரிசுகள், அதனாலதான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கு. அப்போ ஒருவன் உடலுறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இயற்கையாக எழுகின்ற அந்த நோக்கமானது எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஹிப்பிஸ் ரூல்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. ஹிப்பிகள் என்ன பண்ணுவாங்க, யார் வேணா கூட எப்ப வேணா, காலம் கிடையாது, நேரம் கிடையாது, எந்த பெண்ணுன்னு கிடையாது, யார வேணா அவங்க வீதியில கூட அப்படி இருந்தவங்க தான் சில பிரபுபாதர் போய் மாத்தி அவங்கள பக்தராக்கி இருக்கிறார். அதற்கும் விதிமுறைகள் சாஸ்திரத்துல இருக்கு. அப்ப புலனுகர்ச்சி வேணுங்கிறவன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும், ஒரே ஒரு மனைவியை தான் ஏத்துக்கணும். அப்படியே அவன் கல்யாணம் செய்தாலும் புலன்கள் இருக்குது அப்படிங்கறக்காக எந்த நேரமும் அதுலயே ஈடுபட்டிருக்க கூடாது. அதற்கும் ஒரு விதிமுறை இருக்கு, காலம் நேரம் அதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க, ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி அடிக்கடி ஈடுபடுறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆணானவன் தன்னுடைய அந்த சுக்லம் அப்படின்னு சொல்லப்படுற விந்துவை எவ்வளவு தூரம் வெளியில யூஸ் பண்றாங்களோ, கீழே யூஸ் பண்றானோ, அவனுக்கு பல நோய்கள். ஏன்னா அதுல அந்த வீரியம், உடல்ல இருக்கிற அத்தனை சத்தையும் அதுல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுவான். ஆனா இதே ஒரு முனிவன் அவன் என்ன பண்ணுவானா, சுக்லத்தை மேல் நோக்கி உயர்த்துவதன் மூலமாக அந்த பிரம்மரந்திரத்துல கொண்டு அந்த ஆற்றலை அவன் ஆன்மீக ஆற்றலாக செய்து தன் உயிரை அங்கிருந்து பிரித்தெடுக்க முடியும், பிரம்மரந்திரத்துல பிரித்தெடுக்க முடியும். சோ அவ்வளவு பவர் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நம்ம பாகவதத்துல படிக்கலாம். திதி கஷ்யப்பர், திதி தனக்கு பிள்ளைகள் வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால தனது சகோதரியுடன் போட்டி போட்டு அதிதிக்கு தேவர்கள் பிறந்துருவாங்க. இதனால பொறாமை குணம் கொண்ட திதி என்ன பண்ணுவான், தனது கணவனை வேண்டாத நேரத்துல, இரவு நேரத்துல தொந்தரவு பண்ணி, மாலை நேரத்துல தொந்தரவு பண்ணி கரு உருவாள். கரு உருறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வேண்டாத நேரத்தில் கூடுறதுனால, ஏன்னா அதுக்கும் ஒரு கால நேரம் இருக்கு, அந்த நேரத்துல கூடுறதுனால அவங்க அசுர குழந்தைகளா பெற்றெடுக்கிறான். அவன் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, அசுர குழந்தைகளே. ஏன்னா அந்த காலம் என்பது பகவானால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காலன் அப்படின்னு அவருக்கு பேரு. அப்போ சிவபெருமான் ருத்ரன் தான் அந்த காலத்திற்கு காவலாக இருக்கிறார். அப்போ அவர் சுடுகாட்டுல இருக்கிறார். சுடுகாட்டுல அந்த பிரேதங்கள் ஆத்மாவுடன் கூடிய உடல் இல்லாம அந்த ஆத்மா மட்டும் அலைஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி துராத்மாக்களை யாரெல்லாம் இந்த மாதிரி மோசமான வகையில உடலுறவு கொள்கிறார்களோ அவங்களோட கர்ப்பத்துக்குள்ள அவர் அனுப்புறார். சோ அவங்களுக்கும் அது ஒரு விடுதலையா இருக்கும். ஆனா இங்கேயோ பெற்றோர்கள் ரொம்ப மோசமான குழந்தைகள், பாக்குறதுக்கு மனித வடிவில் இருப்பாங்க, ஆனா ரொம்ப கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்வாங்க. கொலை செய்வாங்க, அம்மா அப்பாவை அடிப்பாங்க, திட்டுவாங்க, கொலை பண்ணுவாங்க. இப்படி ஒரு கேஸ் நாம போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு சின்ன குழந்தைய அப்பார்ட்மெண்ட்ல மோசமா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு அனுப்பி, அந்த ஜெயிலுக்கு அனுப்புன பையனை இவங்க மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, வெளியில எடுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா அந்த பையன் மறுபடியும் பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டு அவன் அம்மாவை கொலையே பண்ணிட்டான். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எப்போ சண்டை போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க. ஆனா இந்த பையன் அவ்வளவு மோசகரமான பாபகரமான காரியம். ஆனா என்ஜினியரிங் படிச்சிருக்கான். படிப்புக்கும் அவனோட பிஹேவியருக்கும் ஆனா மனுஷ தோற்றத்திற்கும் எதுக்குமே சம்பந்தமில்லாத செயல்களை செய்யக்கூடிய அசுர குழந்தைகள் சிலருக்கெல்லாம் பிறக்குறாங்க. அவங்க பெற்றோர் நல்லவங்களா இருப்பாங்க. பெற்றோர் நல்லவர்களா இருந்தா பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதே போல பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தா சில சமயம் பெற்றோர்கள் நல்லவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கர்மாவினால போன ஜென்மத்துல நாம் என்ன செய்தோமோ அதற்கு தகுந்த மாதிரி மாறி மாறி அமையுது எல்லாமே. சோ புலனின்பம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. புலன்களை யாராலும் திருப்திப்படுத்தவே முடியாது. அதற்கு ஒரு எல்லையே இல்லை. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. அதற்கு புலனின்பத்திற்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு, இச்வா தேச சமுத்வேன துவந்த்வ மோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகவும் குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். இச்சா துவேச, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே. அது அந்த ஸ்லோகம் என்ன, இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு. இதுக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு வரும். யாருக்கா ஞாபகம் வருதா? விருப்பு விருப்பும் வெறுப்பும் ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஞாபகம் வரப்ப சொல்றேன் நானு. ஏகி சம்பர்ச ஜாபோகா துகயோனைய ஏவதே ஆதியந்த வந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக. ஜடப்புலன்களால் தொடர்பில் வரும் இன்பத் துன்பம் இதுல அறிவுடையோன் பங்கு பெறுவதில்லை. ஏன்னா அதுக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. ஜடப்புலன்கள்ல இன்பம் அனுபவிக்கணும்னு நம்ம பிறந்த உடனேயே அந்த முக்குணங்களால பாதிக்கப்படும் போது ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு முடிவும் இல்லை. ஆரம்பம் எப்ப இருந்து வருது? எத்தனையோ ஜென்மங்களா அது நம்ம மனசுல அது பதிவாயிட்டே வருது. ஆசையினாலதான் மறுபடியும் பிறப்பு இருக்கிறோம், அதுக்கு தகுந்த உடல் எடுக்கிறோம். மறுபடியும் அந்த ஆசைகள் நம்ம பிறந்த உடனே நம்மளுக்கு அந்த மாயினால முக்குணங்களால மறுபடியும் அதே பாவத்துல பிறக்கிறோம், அதே பாவத்துல அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அது முடிவில்லாம மறுபடியும் இறக்கும் போது ஆசை வருது, மறுபடியும் அதுக்காக பிறப்பெடுக்கிறோம். இப்படியே இச்சோ தேச சமுத்வேன துவந்த மோகன பாரத. இப்போ இதுக்கு ஏகி சம்பர்ச ஜாபோகா துகயோனைய யோவதி ஆதி அந்த வந்த கவுந்தையே நதேசு ரமதே புதக அப்படின்னு பகவான் சொல்றார். இப்ப இதுக்கு ஒரு முடிவும் கிடையாது, ஆரம்பம் கிடையாது. இன்பம் துன்பம், அதாவது முக்கியமா அந்த புலன்கள் அனுபவிக்கிறங்கிற ஆசை பல ஜென்மங்களா இருந்துட்டு அதுக்காக உடல் எடுத்து இறந்து மறுபடியும் உடல் எடுத்து இப்படியே போயிட்டு இருக்கு. சோ தன்னுணர்வு பாதையில் இது தடை கற்கள். இப்ப கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்களுக்கு இந்த புலனகர்ச்சியில ஈடுபடுறதுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு ஆசை கிடையாது. இத்தகைய உணர்வில்லாதவர்கள் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஏன்னா சாஸ்திரத்தின்படி வாழ்றதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லையில பாதுகாப்பு இருக்கும், ஒரு எல்லை வரைக்கும் பாதுகாப்பு இருக்கும். ஆனா அந்த எல்லை மீறும் போது அதுவும் கிடையாது. ஏன்னா நல்ல சாலைகள்ல கூட விபத்து வருது. இப்போ நான் சாஸ்திரப்படிதான் நடக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவன் எல்லையற்ற இன்பம் எய்துவதற்காக எப்பவுமே அதுலயே ஈடுபட்டானா அவன் உடல்ல பல நோய்கள் வரும். அதுதான் அழகா சொல்றாரு, அழகான சாலைகள்ல கூட விபத்து நேரிடும். இப்ப நம்மளுக்கு 4-வே 6-வேன்னு சொல்லி நிறைய பெரிய அகலமான சாலைகள் இருக்கு, ஆனா விபத்து இல்லாம இருக்கா? அதுலயே விபத்து வருது. சோ சாஸ்திர விதிகள் அடிப்படையிலான புலனுகர்ச்சியும் ஒருவனை தவறான வழிக்கிட்டு சென்றுவிடும். அதுக்கு திதி கஷ்யப்ப முனிவர் சாட்சி இல்லைங்களா? அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. எனவே அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்தின் மீதான பற்றுதலையும் சகலவித முயற்சிகள் மூலம் தவிர்க்க முடியும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது, அளவான இன்பம் அனுபவிக்கலாம்னு சொல்லுது. ஆனா எல்லையற்ற இன்பம் அனுபவிக்கணும்னு விரும்புறவனுக்கு அவன் உடல் நலமும் கெடும், அவனது வாழ்க்கையும் கெடும். எல்லா விதத்திலையும் அவனுக்கு மோசமான விளைவுகள் வரும். ஆயினும் கிருஷ்ண உணர்வில் எப்போதும் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மூலம்
பற்றுதல் பற்றுதல் ஒருவனை எல்லாவித புலனின்ப செயல்களில் இருந்து விடுவிப்பதால் வாழ்வின் எல்லையிலும் கிருஷ்ண உணர்வினை துறப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டவங்க மறுபடியும் அதை கைவிடவே கூடாது. ஏன்னா அது எல்லாத்துலயும் கட்டுப்பாடு நமக்கு தானே கொண்டு வந்துரும். நாம நம்மை கட்டுப்படுத்த வேண்டியதே இல்லை. கிருஷ்ண உணர்வே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா கிருஷ்ண உணர்வுங்கிறது நாம இதை செய்ய, பொய் பேசக்கூடாது, நீ லிமிட்டா இரு, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தானாக அந்த புலன்கள் அடக்கப்பட்டு விடுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க நிறைய ஒரு ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் பகவானோட நாமத்தை சொல்றவங்களுக்கு படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதை நாம பயிற்சியினால உணரலாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பகவானோட நாமம் சொல்லி 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 கிளியர் ஆயிட்டே வர்றாங்க. அதனால அந்த தூய உணர்வு தான் அவங்களுக்கு மேல மேல வருமோ தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான உணர்வுகள் அப்படியே படிப்படியா குறைஞ்சு 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 அவங்க வைரம் போல கடைசியில மிளிருவாங்க. பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மை. இது சும்மா யாரோ கற்பனையில பேசுறாங்க, வெறும் பேச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப டாக்டருக்கு படிக்கணும்னா 5 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா? என்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷம் படிக்கிறாங்க. பக்திக்கு வந்தா மட்டும் உடனே ரிசல்ட் தெரியும்னு நிறைய பேர் நினைக்கிறது பேராசை. விதை போட்ட உடனே பழம் பொரிச்சு சாப்பிடணும்னா முடியுமா? விதை போட்டு அது செடியாகி களையெல்லாம் எடுத்து தண்ணி ஊத்தி அப்புறம் அந்த கொடிக்கு வேலியெல்லாம் போட்டு அதை படர விட்டு அப்புறம் பூ பூத்து காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் பழமா வரும். அப்புறம்தான் சாப்பிட முடியும். அது போல பக்திங்கிறது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பொறுமை வேண்டும், உற்சாகம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். முதல்ல நம்பிக்கையோட உற்சாகத்தோட ஈடுபடும் போது, பொறுமையுடன் இருக்கும்போது கண்டிப்பா அதன் பலனை அனுபவிக்கலாம். அதுதான் புலன்கள் எல்லாம் அடக்கப்பட்டு நாம் தூய்மை அடைந்து பகவானின் பக்தி தொண்டில் உறுதியாக ஸ்திடப்பிரஜனாக ஈடுபடுவோம். அடுத்த ஸ்லோகம் 35. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மான் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. ஹரே கிருஷ்ணா. பிறருடைய கடமை படிக்கிற மாதாஜி. கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமைகளை செய்யும் போது அழிவடைவது சிறந்ததாகும். பொருளுரை. எனவே பிறருக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதை விட தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டும். இயற்கை குணத்தை அடிப்படையாக கொண்டு மனம் மற்றும் உடலின் நிலைக்கு ஏற்ப விதிக்கப்படும் கடமைகளை பௌதீக கடமைகள் எனப்படும். கிருஷ்ணருக்கு திவ்யமான தொண்டு செய்வதற்காக ஆன்மீக குருவால் கட்டளையிடப்படுபவை ஆன்மீக கடமைகள் எனப்படும். ஆனால் பௌதீகமானாலும் சரி ஆன்மீகமானாலும் சரி பிறருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நகல் செய்வதை விட தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மரணம் வரை இடைவிடாது நிறைவேற்றுவதில் உறுதி கொள்ள வேண்டும். ஆன்மீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் பௌதீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் வேறுபடலாம். ஆனால் அதிகாரியின் வழிகாட்டலை பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலற்றவருக்கு நல்லதாகும். ஒருவன் இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிறரை நகல் செய்யலாம். தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கேற்ப விதிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். கொஞ்சம் தப்பா படிக்கிறீங்க, தப்பா படிக்கிறீங்க மாதாஜி. கொஞ்சம் தப்பா படிக்கிறீங்க. இல்ல மாதாஜி, கரெக்டா. எதுங்க மாதாஜி, எதுல சொல்லுங்க கரெக்டா. ஆனால் அதிகாரியின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலாற்றுவோருக்கு நல்லதாகும். ஒருவன் செயலாற்றுவோருக்கு ஒருவன் இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது பிறரை நகல் செய்யாமல் தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கேற்ப விதிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும். மெதுவா படிங்க. சரிங்க. பின்பற்ற வேண்டும். உதாரணமாக சத்துவ குணத்தில் உள்ள பிராமணன் அகிம்சவாதியாகிய உள்ளான். ரஜோ குணத்தில் உள்ள சத்திரியன் ஹிம்சையில் ஈடுபட அனுமதிக்கிறான். எனவே அகிம்சையின் கொள்கைகளை கடைபிடிக்கும் பிராமணனை நகல் செய்வதை காட்டிலும் ஹிம்சையின் விதிமுறைகளை கடைபிடிப்பதில் அழிந்து போனாலும் அது சத்திரியனுக்கு சிறந்ததாகும். ஒவ்வொருவரும் படிப்படியான வழிமுறையின் மூலம் தனது இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய திடீரென்று அல்ல. இருப்பினும்
பௌதிக இயற்கையின் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி ஒருவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். கிருஷ்ணர் உணர்வின் அந்த பூர்ண நிலையில் சத்திரியன் பிராமணனைப் போல, பிராமணன் சத்திரியனைப் போலவும் செயலாற்றலாம். அந்த திவ்யமான தளத்தில் ஜட உலகின் வேறுபாடுகளுக்கு இடமில்லாமல், உதாரணமாக விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்தாலும் பிற்காலத்தில் அந்தணராக, பரசுராமர் அந்தணராக இருந்தும் பிற்காலத்தில் சத்திரியராகவும் செயலாற்றினார். திவ்யமான நிலையில் நிலை பெற்றிருந்தால் அவர்கள் இது போன்ற செயல் செய்ய முடிந்தது. ஆனால் ஜடதளத்தில் இருக்கும் வரை ஒருவன் பௌதிக இயற்கை குணங்களுக்கு ஏற்ற தனது கடமைகளை செயலாற்ற வேண்டும். அதே சமயம் அவன் கிருஷ்ண உணவில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ மற்றவர்கள் கடமையை செய்வதை விட குற்றங்கள் இருந்தாலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது நல்லது. இப்ப விதிக்கப்பட்ட கடமைனா என்ன? 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் இருக்கு. அப்ப சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிராமணா. இப்ப பிராமணர்கள் முதல்ல வர்றாங்க. அப்ப ஒரு பிராமணன் போய் எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரியனா போய் இராணுவத்துல சேர முடியாது. ஏன்னா பிராமணன் வந்து சத்துவ குணத்தில் அவனது உணவு பழக்க வழக்கம் சரி, அவனது உடலும் சரி அப்படிதான் இருக்கும். சாத்வீக உணவு எடுக்கிறதுனால அவனால சண்டையிடப்பெல்லாம் முடியாது. ஏன்னா மென்மையான குணம் சாத்வீக குணம். இப்ப பிராமணன் எல்லாம் ரொம்ப மென்மையான சத்துவ உணவுகளை, சாத்வீக ஃபுட்டு தான் சாப்பிடுவான். அப்ப அவனை போய் இராணுவத்துல கடுமையான பயிற்சி செய்யி, நீ வந்து பளு தூக்கு, நீ எதிரியை போராடி வெல்லணும் அப்படின்னு சொன்னா அவனால முடியாது. உடல் பலம் கிடையாது. அது போல ஒரு சத்திரியன், இப்ப அர்ஜுனனையே எடுத்துக்கோங்க. போர் புரி அப்படின்னா எனக்கு வந்து எதிரி தரப்புல பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆச்சாரியர் இருக்கிறாரு, என்னோட தாத்தா பீஷ்மர் அவர் இருக்காரு, இன்னும் என்னோட உறவினர்கள் எல்லாம் நான் பார்க்க முடியுது, அவங்களையெல்லாம் கொன்னுட்டு தான் அந்த சேர்ல நான் ஏறணுமா? அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம், நான் இதெல்லாம் விட்டுட்டு போய் பேசாம தவம் பண்றேன் அப்படின்னா, ஒரு சத்திரியன் ரஜோகுணத்திலும் சத்துவகுணத்திலும் செயல்படுகிறான். ரஜோகுணம் தான் மேலோங்கி இருக்கும். ரஜோகுணம் அப்படின்னா அவங்ககிட்ட தீவிரம் இருக்கும். எப்படா சண்டைக்கு போலாம், அந்த தோள்கள் எல்லாம் புஜங்கள் எல்லாம் நல்லா திரண்டு, எப்பவுமே அவன் வந்து வேட்டையாடுவதிலும் அதுல ஈடுபட்டிருப்பான். 2 பேர் சண்டை போட்டா உடனே அவனும் போய் சண்டை போட்டு சமாதானம் பண்ணுவான். இப்படித்தான் அவனோட குணம் இருக்கும். ஆனா குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் பிரிச்சிருக்கிறாரு. சத்ரியா, பிராமணா, வைஷ்யா, சூத்ரான்னு. வைஷ்யர்களுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கும். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், தமோ குணமும் கூட இருக்கும். ஆனா சூத்திரர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே தமோ குணம் தான் இருக்கிறதுலயே மோசமான குணம், தமோ குணம். ஏன்னா தப்ப கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க, கரெக்டா தப்ப புரிஞ்சுக்குவாங்க, மாத்தி எப்பவுமே மந்த புத்தி உடையவர்கள். எப்பவும் பழச சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எது சொன்னாலும் புரியவும் புரியாது. அந்த மாதிரி தமோ குணம் கொண்டவங்களுக்கு புத்தி அதிகமா வேலை செய்யாது, அவங்களுக்கு உடல் உழைப்பை தான் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த 3 வகுப்பினர்களும் அவங்க வந்து தங்கள் உடல் உழைப்பால அவங்களுக்கு சேவை செய்யணும். சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க போய் நான் பிராமணன் போல சான்ஸ்கிரிட் எல்லாம் கத்துக்கிட்டு போய் கோயிலுக்குள்ள அர்ச்சனை பண்ற, எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வர்ணாசிர தர்மங்களை எல்லாம் குலைத்து இன்னைக்கு மக்களை குழப்பவாதிகள் ஆக்கி, இதுல வந்து குட்டை குழப்பி மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க பாருங்க, அரசியல்வாதிகள், அதைத்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் உள்ள இருக்கிற குணத்தை மாத்த முடியாது. யார் எப்படி செயல்பட முடியுமோ அப்படிதான் செயல்பட முடியும். ஒரு நாய்க்கு ராஜா போல உடை உடுத்தி நீங்க அரியாசனத்துல உட்கார வச்சாலும் அது என்ன பண்ணுனா லொல்லுன்னு தான் கத்தும். அது போல கரண்ட் கம்பத்தை கண்டா காலை தூக்கி யூரின் பாஸ் பண்ணும். அது மாதிரிதான் இன்னைக்கு தமோ குணத்தில் இருக்கிற கீழ்நிலை மக்களை எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளாக படிச்சா போதும், அவங்க வந்து மார்க் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டாம், பாஸ் பண்ணா போதும், அவங்களுக்கெல்லாம் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள மேலதிகாரிகளா உட்கார வச்சிடறாங்க. ஆனா அவனோட ஈன குணம் போகுமான்னு கேட்டா போகாது. ஏன்னா அது பதிவானது பல ஜென்மங்களா அவனுக்குள்ள பதிஞ்சிருக்கு. தமோ குணத்துல செயல்பட்டு நிறைய லஞ்ச ஊழல்கள் எல்லாம் வாங்கி கடமையை சரிவர செய்யாம இன்னைக்கு அரசாங்கமானது ரொம்ப மோசமான அதிகாரிகளால் நிரப்பப்பட்டிருக்கு. அதனாலதான் எங்க பாரு லஞ்சம் ஊழல், சரியா வேலை நடக்கிறது கிடையாது.
சோ இங்க மற்றவர்கள் வழியை பின்பற்றுவதை விட தனக்கென உள்ள வழியை பின்பற்றி அதில் அழிவடைந்தாலும் சிறந்தது அப்படிங்கிறார். அப்போ அழிவடைறதுன்னா என்ன? இப்போ அஹ், அர்ஜுனன் வந்து போர்ல இறந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. சோ இறந்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவன் போர் புரிந்தாலும் வீரமரணம் அடைந்தாலும் நாட்டு மக்கள் பாராட்டுவாங்க. ஆனா புறமுதுகு காட்டுனா அவனை தூற்றுவார்கள். போருக்கு பயந்துட்டு அர்ஜுனன் பின்வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவான் சொல்றாரு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ வந்து போர் புரி அப்படின்னு தான் சொல்றாரு. போரை விட்டு விலகு, உன் கடமையை விட்டு விலகுனே சொல்லல. அப்ப கடமையை யாராக இருந்தாலும் செயலாற்ற வேண்டும். அவங்கவங்க வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி, ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி செயலாற்ற வேண்டும். கடமையை என்னைக்குமே விடக்கூடாது. அந்த கடமையை செய்வதால் வரும் பலனில் பற்றில்லாமல் செய் அப்படிங்கிறார். அதுதான் நாம செய்ய வேண்டியது. அப்ப கிருஷ்ண உணர்வினன் அந்த பூர்ண நிலையில் சத்திரியன் பிராமணன் போலவும் பிராமணன் சத்திரியன் போலவும் செயலாற்றலாம். அப்போ இன்னொன்னு என்னன்னா, பூரண உணர்வு இருக்கும் பட்சத்துல, அதாவது கிருஷ்ண உணர்வு முழுமையாக இருக்கிற பட்சத்துல ஒரு பிராமணன் கூட சத்திரியல் ஆகலாம், சத்திரியன் கூட பிராமணன் ஆகலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து சத்திரியரா இருந்தார். அவர் வந்து வசிஷ்டர் மேல பொறாமை கொண்டு அவரை போலவே நானும் ஒரு அந்தணனா மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய தவம் பண்ணினார். ஏன்னா அந்த காலத்துல தவம் பண்றதுக்கு அவ்வளவு நீண்ட ஆயுள் இருந்தது. இப்ப தவம் பண்ணி அந்தணராக மாறினார் விஸ்வாமித்திரர். அது போல சத்திரியரா அந்தணராக இருந்த பரசுராமர் பின்ன சத்திரியரா மாறினார். 21 தடவை அவர் வந்து அரசர்களை எல்லாம் வெட்டி கொண்டார் பரசுராமர். ஏன்னா அரசர்கள் எல்லாம் ரொம்ப ஆணவத்துல, ஏன்னா அரசர்கள் தான் கடவுளாக மதிக்கப்பட்டார்கள் அந்த காலத்துல. ராஜா அப்படிங்கிறவன் வந்து கடவுளோட பிரதிநிதி. அப்போ காலம் போக போக என்னாச்சுன்னா, ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவங்களா, திமிர் பிடித்தவர்களா, ரொம்ப தவறான பாதையில போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஒருத்தர் தூக்கி வைக்கிறோமோ அப்ப அவங்களோட வாரிசுகள் என்னாகும், படிப்படியா அந்த ஒழுங்கீனம் அதிகரித்து அதிகரித்து ஒரு சமயத்துல கர்வம், ஆணவம் அதெல்லாம் தலைக்கேறி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த சத்திரியர்களை எல்லாம் 21 முறை படையெடுத்து எல்லாரையும் கொன்னு கொன்னு குவிச்சார். சோ அவர் வந்து அந்தணராகத்தான் இருந்தார் பரசுராமர். ஆனா சத்திரியராக மாறினார். அப்போ ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கும்போது எது வேணா அவங்களால மாற முடியும். ஆனால் ஒரு சாதாரண மனிதராக பிராக்டிஷனராக இருக்கும்போது, பக்தியை வந்து அப்பதான் வைதி பக்தி பண்ணி சாதகர்களாக இருக்கும்போது நாம வந்து குணங்களுக்கு ஏற்ப நமது கடமைகளை செயலாற்ற வேண்டும். அப்ப அவன் வந்து கிருஷ்ண உணர்வில் முழு கவனத்துடன் இருக்கணும். அடுத்தது அர்ஜுனா வாச்ச 36வது பதம். அர்ஜுனா வாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷः அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ஹரே கிருஷ்ணா. படிங்க. அர்ஜுனன் கூறினான், விஷ்ணு குலத்தின் விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக விஷ்ணு குலத்தவரே விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவகாரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? பொருளுரை: பரமனின் அம்சமாகிய உயிர்வாழி உண்மையில் ஆன்மீகமானவனும் தூய்மையானவனும் எல்லா ஜட கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டவனும் ஆவான். எனவே இயற்கையாகவே பௌதீக உலகின் பாவங்களுக்கு அவன் உட்படுத்த வேண்டியவன் அல்ல. ஆனால் அவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது பற்பல பாவ வழிகளில் சில சமயங்களில் தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகின்றான். எனவே அர்ஜுனனின் கேள்வி உயிர்வாழிகளின் திரிந்த இயல்புக்கு மிகவும் பொருத்தமானதாகும். சில சமயங்களில் உயிர்வாழி பாவம் செய்ய விரும்புவதை நிலையிலும் கூட கட்டுப்படுத்தப்படுகின்றான். பாவம் செய்ய விரும்பாத நிலையில் கூட பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுகின்றான். இருப்பினும் அத்தகு செயல்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவினால் தூண்டப்படுபவை அல்ல, வேறொரு காரணத்தினால் நிகழ்பவை. அந்த காரணத்தினை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார் இறைவன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அர்ஜுனன் இங்க கேக்குறார், விஷ்ணு குலத்தவரே. விஷ்ணு குலத்தவர் யாரு? பகவான். இப்ப விருப்பம் இல்லாவிட்டா கூட பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல் ஏன் எல்லாரும் பாவம் செய்யறாங்க? எதனால் தூண்டப்படுகிறான்?
இப்போ சிலர் வந்து பாவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம் மாட்டாங்க. ஆனா சில சமயம் கட்டாயமாக அந்த இடத்துல அவன் செய்ய வேண்டிய ஒரு சர்க்கம்டென்சஸ் சூழ்நிலை உருவாகுது. அதனால திடீர்னு அவன் செஞ்சிடறான். சோ இப்படி ஏன் அவன் அப்படி தூண்டப்படுகிறான்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அர்ஜுனன் நீங்க கேள்வி கேட்கிறார். அதுக்கு பகவான் பின்னாடி வர்றதுல பதில் சொல்றார். பதம் 37. ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ குரோத ஏச ரஜோ குண சமுத்பவः மகாசனா மகாபாப்மா வித்யேனம் வைரினம். ஹரே கிருஷ்ணா. ஜெயக்குமாரி மாதாஜி படிங்க. படிக்கிறாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும். பொருளுரை: ஜட படைப்புடன் உயிர்வாழி தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபடுகிறது. வேறு விதமாக கூறினால், புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகிறது. காமம் திருப்தியடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதீக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே ஆகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்குண்டு உழல வைக்கின்றது. தமோ குணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோ குணமானது தமோ குணத்திற்கு இழிந்து விடாமல் சத்வ குணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும் என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்து உள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலனின்பத்திற்காக எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றனர். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காம வயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி இருக்கும் போது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. அத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மனை பற்றிய கேள்வி கேட்க வேண்டும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. சரி, பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜன்மாத் எஸ்ய ஏதோ அன்வயாத் இதரஸ்ய பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாறிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். ராமபிரானின் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது தமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். ஓம் தத்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் இங்க சொல்றார், அர்ஜுனனே, ஏன் இப்படி மக்கள் வந்து பாவங்கள் செய்ய வேண்டான்னு நினைச்சா கூட அவங்க வந்து அதுல ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு. இதுக்கு காரணம் காமமே. காமம் அப்படின்னா இங்க பௌதிகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? செக்ஸ் லைஃப் சொல்லுவோம். அப்படி கிடையாது. காமம் என்றால் ஆசை. எல்லாத்துலயுமே ஆசை. இது வந்து ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதி. கோபம் வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிரி. அது வந்து தன்னையே எரித்து அப்புறம் பிறரை எரிக்கும். பிறரை எரிக்கிறதுக்கு பதுவா முதல்ல உங்களை எரிக்கும். கோபப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்?
அதனோட சிம்டம்ஸ் எல்லாம் என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் வரும்போது என்னென்ன ரியாக்ஷன் வரும் சொல்லுங்க. என்ன பேசுறோன்னு அதிகமா இருக்கும். உடம்பெல்லாம் துடிக்கும், உடம்பெல்லாம் துடிக்கும், கண்ணெல்லாம் டாப் ஆகும். நம்ம என்ன பேசுறோன்னே நமக்கு தெரியாதுங்க. வெரி குட். அறிவு கோவத்துல அறிவு மங்கி போகும், வார்த்தைகள் தடுமாறும், மோசமான வார்த்தைகள் வெளிப்படும், கண்கள் சிவக்கும், நரம்பு புடைக்கும், மூஞ்சி முகம் வந்து ரொம்ப விகாரமா இருக்கும், கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், ப்ரெஷர் டெம்பரேச்சர் உங்களுக்கு ரொம்ப ஏறும், அதனால ப்ரெஷர் ஏறும். அப்ப என்ன ஆகும்? ப்ரெஷர் ஏறுனா உடம்புக்குள்ள பல மாற்றங்கள், நரம்புகள்லாம் புடைக்கிறதுனால ரத்த நாளங்கள் அடைக்கப்படும். இப்படியே போக 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 எல்லா பிரச்சனைக்கும் அது காரணமா இருக்கும். அப்ப கோபம் என்பது உங்களை முதல்ல உங்களைத்தான் தாக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க கோபப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்க கோபத்தை கண்டு இந்த காலத்துல யாரும் நடுங்க மாட்டாங்க. ஒவ்வொரு சாதாரண ஜீவராசிகளும் நான் கோவப்பட்டா அரசன்னு நினைச்சுக்கிறாங்க. அரசனுக்கு கூட கோபம் வந்தா யாராவது நடுங்குவாங்க. ஆனா சாதாரண ஒரு மனைவியோ, ஏன்னா ஒரு குழந்தை கூட மதிக்காது. நம்ம கோவத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். நீ வேணா கோவப்பட்டுக்காது, உன்ற சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். சோ கோபம் அப்படிங்கிறது ரஜோகுணத்தினால் உருவாவது. காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக. அது ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆகுது. அதுதான் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதி. வைரினம் அப்படின்னா விரோதி. நம்மளுக்கு அது பெரிய எதிரி. அந்த எதிரி நம்ம கிட்டவே வச்சிருக்கிறோம். 6 எதிரிகள் நம்ம கிட்ட என்ன? காம, குரோத. 2வது வருது அந்த குரோதம். குரோதம் என்பது கோபம். அந்த இப்ப வாழ்க்கையில நாம பலதை அடையணும்னு நினைக்கிறோம். அடையணும்னு நினைக்கும் போது அது கிடைக்கிறது இல்ல. இப்போ நாம என்ன நினைக்கிறோம்? காலையில எந்திரிச்சு இவன் இந்த வேலை செய்யணும், நீ இந்த வேலை செய்ய, நீ அந்த வேலை செய்ய, நான் இந்த வேலையை முடிக்கிறேன்னு நல்லா திட்டம் போடுவோம். அவங்க அதை செய்யலைன்னா நான் சொன்ன ஏன் நீ செய்யல? சோ அங்க வந்து ஒரு ஈகோ, அந்த ரஜோகுணம் உற்பத்தி ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, நான் அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் மிதி மன்யதே. நான் சொன்ன, நீ ஏன் கேட்கல? அப்பவே நான் சொன்னேன்ல இப்படி ஆகுன்னு சொன்னல, நீ ஏன் கேட்கல? சோ இந்த வேலையை செய்ய சொன்னா அப்படியே வச்சிருக்க, ஏன் கேட்கல? இப்படி அந்த கோபம் ஒவ்வொரு சமயம் நம்மளை தூண்டும் அகங்காரத்தினால. அதை நாமளே செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா நான் சொல்லி நீ செய்யல, அது அப்படியே கிடக்கும். இப்படி நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரும் 1 லிட்டர் குக்கரு, 5 லிட்டர் குக்கர், 10 லிட்டர் குக்கர்னு வெடிப்பாங்க வீட்டுக்குள்ள. கணவன் மனைவி போடுற சத்தம் பக்கத்து வீட்டுல யாரும் குடியிருக்க முடியாது. ஆபீஸ்க்கு போனா அங்க கத்த முடியாது. அங்க இருக்கிறத கொண்டு வந்து இங்க வீட்டுக்குள்ள போட்டு கத்துவான் புருஷன். கொண்டாட்டி இவன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இப்படி கோபமானது அடுக்கடுக்கா. இப்போ ஒரு கணவன் வந்து ஆபீஸ்ல நல்லா டோஸ் வாங்கினார் பாஸ் கிட்ட. இப்படியே கோவத்துல வீட்டுக்கு வந்தான். மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தா. எனக்கு ஒரு காஃபி போடுறி அப்படின்னா, இவ வந்தோடனே அதிகாரம் பாரு அப்படின்னுட்டு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே இருந்தது. அவன் இப்படி பாடுபட்டுட்டு வரா இவளுக்கோசரம், இவ பாரு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறானே, கவனிக்க மாட்டேங்கிறான்னு ஓங்கி ஒரு எட்டை உதைச்சான். அவளுக்கு வந்த கோவத்துல போய் அடுப்புக்கிட்ட நின்னுட்டு காஃபி முணுமுணுத்துட்டே போட்டுட்டு இருந்தான். அப்ப பார்த்து பையன் ஓடி வந்து, அம்மா எனக்கு 5 ரூபாய் கொடு, நான் போய் பப்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. நேரங்காலம் தெரியாது. இவன் வேற வந்துட்டான். அவனை 2 வார்த்தை பேசி 2 அடி கொடுத்து, போடா இந்த பக்கம் வந்துடாத, எப்ப பாரு காசு காசுன்னு 2 அடி விட்டான். அவன் இது என்னடா அது, நானு காசு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி அடிக்கிறான் அம்மா, எப்ப பாரு கடையில வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கோபத்தோட வெளியில போனா, குறுக்க நாய் வந்தது. நாயை ஒரு உதைச்சான். போடா அந்த பக்கம், எப்ப பாரு என்கிட்ட வந்துட்டு காலுக்குள்ளேயே விழுகுறான்னு. சோ அந்த கால்னு கத்திக்கிட்டு கேட் கிட்ட போய் படுத்துருச்சு, சுருண்டு படுத்துருச்சு. இப்ப பார்த்து அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு மறுபடியும் டீ குடிக்க கடைக்கே போலாம், இவகிட்ட வாங்கி திங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு நேரம் ஆயிரும், ரிலாக்ஸா வெளியில போலான்னு வெளியில வர்றான். நாய் வந்து அவன் எந்திரிச்சு வந்து அவன் காலை நக்க வருது அன்புனால. அந்த நாயை ஒரு பட்டால்னு ஒரு உத விடுறான். நாய் வந்து இந்த தடவை கோவம் வந்துருச்சு, அவனை ஒரு கடி கடிச்சு வச்சிருது.
இப்படி எங்கிருந்து தொடங்கி எங்க முடியுது, அந்த கர்மா எங்க வருது, மறுபடியும் அவனுக்கே சுத்தி சுத்தி வந்துருச்சு. சோ உள்ள கொண்டு வந்த கோவம் இப்ப எப்படி பெருசா முடியுதுன்னா, நாய்க்கடியில முடிஞ்சிருக்கு. இது பேசாம ஸ்மூத்தா போயிருந்தா ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் கோவத்தை அவன் மேல விட, அவன் கோவத்தை இன்னொருத்த மேல விட, அவன் இன்னொருத்தவங்க மேல விட, அப்ப கடைசியில் நாய்கிட்ட வந்து நாய் திருப்பி அவனுக்கே கொடுக்குது. சோ இதெல்லாம் கோவத்தோட வெளிப்படை. அது வந்து அறியாமையினால வர்றது. சோ கோபம் அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கை அறியாமையினாலதான் இருக்கு. இந்த அறியாமையினாலதான் கோபம் வருது. இப்ப ஜீவனின் மாபெரும் எதிரி இந்த காமம். அப்ப காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்குள்ள வைக்கிறது. ஏன்னா இந்த கோபத்தை விடுத்து நாம ஆழ்ந்து சிந்தித்தோமானால், ஆன்மீகமாக சிந்தித்தோமானால், நம்மளுக்கு வந்து இந்த கோபம் எதுக்குமே யூஸ் இல்ல, அது திருப்பி நம்மளதான் தாக்கும் அப்படிங்கறது தெரியும் ஒவ்வொருத்தருக்கு. நாமளே நமக்கு தலையில வச்சுக்கிற ஒரு நெருப்பு. சோ கோபத்துல நம்மளுக்கு மனசுலயும் சரி, வெளிப்படையாகவும் உடல்லையும் சரி பல நோய்கள் வருது. மனநோய் வரும், நம்மளுக்கு உடல்ல வந்து ப்ரெஷர் வரும், ப்ரெஷர்ல மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும், இப்படி பிரெயின் அட்டாக் வரும். தொடர்ந்து கோபத்தின் காரணமாகத்தான் பல நோய்கள் உண்டாகுது. ஆனா மனுஷன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நமக்கு கோபம் வந்தா நாம என்னமோ ஹீரோ ஆயிட்ட மாதிரி படத்துல எல்லாம் பாக்குறான்ல, அதெல்லாம் பொய்யான ஒரு காட்சிகள். அதெல்லாம் வாழ்க்கையில உபயோகப்படுத்துவான். கோபம் வந்தா என்னமோ இவன் பெரிய ராஜா மாதிரியும், எல்லா வீரர்கள் எல்லாம் அவனை பார்த்து நடுங்கிற மாதிரியும் நினைச்சுக்கிறான். அவ்வாறு செய்வதால் ஆன்மீக பற்றுதல் காரணமாக கோபம் எனும் இளநிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். எவ்வாறு செய்வதால்னா, அந்த ரஜோகுணம் இருக்கு பாருங்க, கோபம் வருது இல்லையா, அப்ப அத தமோகுணத்துக்கு மாத்தாம அதை சத்துவகுணத்துக்கு மாத்தணும். ஏன்னா கோபம் வரணும், ஆனா எப்ப வரணும், பகவானுக்காக யாராவது பகவானை இழிந்துரைக்கும் போதோ அல்லது பக்தனை இழிந்துரைக்கும் போதோ நாம் கோபப்படணும். எப்படி ஹனுமன் வந்து ஸ்ரீ ராமபிரானை பற்றி மோசமாக ராவணன் பேசுறான். அப்போ ஹனுமனுக்கு கோபம் வந்து அவர் வாள்ல பத்த வச்ச தீய அவனுடைய தங்க நகரம், எங்க பாருக்கு தங்க கோபுரம், அந்த நகரையே அவன் ஹனுமன் வந்து அழிச்சிடுறாரு. சோ கோபம் வரணும், எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். அனாவசியமா கோபம் வந்தது அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. சோ பகவான் தன்னை ஆன்மீக ஆனந்தத்திற்காகத்தான் நம்மளை எல்லாம், ஹரே கிருஷ்ணா, ஆன்மீக ஆனந்தத்துக்காகத்துக்கு தான் நம்மளெல்லாம் விரிவங்கம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளாம் பகவானுக்கு ஆனந்தம் கொடுப்பவர்கள். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, புல்லாங்குழல் உதாரணம். புல்லாங்குழலாக பக்தர்கள், பகவான் வந்து அந்த புல்லாங்குழல்ல இருந்து ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறான்னா, தானே காத்த ஊதுறாரு தன் வாயிலிருந்து. அந்த புல்லாங்குழல் வழியாக இனிமையான இசையாக வெளிப்படும் போது அதை அனுபவிக்கிறார் அவரே. அப்ப நாமெல்லாம் அவருக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிகள். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த ஆன்மீக ஆனந்தத்தோட அம்சங்கள் நாமெல்லாம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வைத்து நாம வந்து பகவானுக்கு சேவை செய்யாம எனக்காக சேவை செய்யறேன், என்னோட உடலுக்காக அப்படின்னு கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த காம எண்ணத்தை பூர்த்தி செய்யறதுக்காக காம வயப்பட்ட செயல்களை செய்யறதுனால நாம குழம்பி போயிருக்கோம். உண்மை நிலையை வந்து நாம அறியாம நாம வந்து மோசமா செயல்படுறோம். ஏன்னா எனக்காக என்னது அந்த தேகாபிமானம் அப்படிங்கிற என்னுடைய புலன்களை திருப்தி செய்யறதுக்காக நான் செயல் செய்யும் போது அதனால நம்மளுக்கு திருப்தியே உண்டாகாது. ஏன்னா நாமெல்லாம் பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக பகவானை திருப்திப்படுத்தலாம், நம் புலன்கள் தானாக திருப்தி அடையும். அதுதான் சீக்ரெட். இது மட்டும் ஒருத்தனுக்கு புரிஞ்சதுன்னா லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது கை கூடி வரும். இல்ல இந்த தத்துவம் புரியல அப்படின்னா மறுபடியும் நாம தவறுகள் செய்ய பல வாய்ப்புகளை நாமே ஏற்படுத்தி கொள்கிறோம். அதனால நாமே துன்புறுகிறோம். யாருமே காரணம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக உபயோகப்படுத்துவதே காரணம். அனைத்து தவறுகளுக்கும் காரணம் அதுதான். அப்போ இது எப்படி நாம சரி பண்ண முடியும்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்கணும். பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி யஸ்ய யதோ அன்வயாத் தர்தசார்தேசு அபிக்ஞஸ்வரா தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவையே முயந்தி யத் சூரைஹ தேஜோ
தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்தர் திருஷர்கோ அமிர்ஷா தாம்னா சேன சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியத்தை, பரம சத்தியத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு காயத்ரி மந்திரத்துல கூட தீமகின்னு வரும். தீமகி அப்படின்னா நான் வணங்குகிறேன். அப்படி காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. நமக்கு ஆசை வருது அப்படின்னா எங்க இருக்கு அது காரணம்? ஆனா அது திரிபடைந்த நிலையில் நம்ம கிட்ட வரும்போது, இப்ப தயிர் இருக்கு, பால் இருக்கு இல்லையா, பால் அதை வந்து திரிபடையும் போது என்ன ஆகுது? கெட்டு போயிருது. அது போல அந்த ஆசை கூட பகவானிடம் வந்தது, பகவானிடமிருந்து வந்தது. ஆனா பகவான்கிட்ட சுத்தமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த ஜட இயற்கை குணங்களால் அது திரிபடைந்து விட்டது. பகவானுக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு என்னுடைய புலன்களுக்கு நான் திருப்தி பண்ண ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகுது? திரிபடைந்து விடுகிறது. அந்த காமமே கிடைக்காதப்ப கோபமாக மாறுகிறது. அப்ப காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால், கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், அப்போ எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால், அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். எல்லாருக்குமே ஆசைகளை அடக்க முடியாது. அதான டைவர்ட் பண்ணணும். ஆசையை பகவானுக்காக ஆசைப்படணும். பகவானுக்கு ஒரு கோயில் கட்ட ஆசைப்படலாம். பகவானுக்கு நல்ல துணி, விக்கிரகத்திற்கு நல்ல துணிகளை தைத்து போடலாம். பகவானுக்காக நல்ல பல சேவைகள், 1 2 கிடையாது. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, பகவான் உங்களுக்கு பாடுற திறமை இருந்தா பாடலாம், பேசுற திறமை இருந்தா ப்ரீச் பண்ணலாம், பகவானதை புகழ் பாடலாம். பாகவதத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. எல்லாமே அனுகிரகம் பண்ணுவார். நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா போதும் மனசுல. அதுக்குரிய எல்லா வழிகளையும் பகவான் இயற்கையாகவே உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்க போய் தேட வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காதை கொடுங்க போதும், கேளுங்க போதுங்கிறார். பாகவதம் பகவத்கீதை படிக்கும் போது நீங்க ரசிச்சு கேட்கறதன் மூலமா பகவானுக்கு சேவை செய்யலாம். எத்தனையோ சேவைகள். பகவானுக்காக படைக்கப்பட்ட உணவை உண்பதும் ஒரு சேவை. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. சோ அவ்வாறு நாம், ஏன்னா நான் ஆசைப்படுறதுதான் இந்த ஜீவாத்மாவோட இயல்பு. ஆசையை நாம வேறு எடுக்க முடியாது. ஆனா அந்த ஆசையை பகவானுக்காக திருப்பணும். பகவானுக்காக நான் பேசுகிறேன், பகவானுக்காக கேட்கிறேன், பகவானை நினைத்து பார்க்கிறேன், கண்களால் அவன் உருவத்தை பார்க்கிறேன். அப்ப என்ன ஆகும்? அந்த மோசமானதெல்லாம் அடிபட்டு போகும். கண்ட கண்ட காட்சியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டதை கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இடம் கொடுக்காது. வாயானது பகவானின் நாமத்தை தவிர வேற எதுவும் பேசாது. வேற பேச்சு பேசுனீங்கன்னா வம்புலதான் போய் முடியும். இதுக்கு ஒரு அழகான ஒரு பாஸ்ட் டைம் இருக்கு. ஒரு மன்னர் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுவான். அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான பொம்பளை பொறுக்கினே வச்சுக்கலாம். அவன் வந்து ஒரு ஒரு சமயம் ஆன்மீக கதைகளை எல்லாம் கேட்டு தான் செய்த தவறுகளை எல்லாம் நினைச்சு வருந்தி அவன் பல யாகங்களை செய்து அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்கணும்னு பாக்குறான். அப்போ யாக குண்டமெல்லாம் நிறுவி பல யாகங்களை பண்றதுக்கு பிராமணர்களை எல்லாம் வர வச்சு, சமுத்துக்களை வர வச்சு, வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி வேள்வி தீய உண்டாக்கி அவன் வந்து மனம் திருந்தி இதெல்லாம் பண்றான். பண்ணும்போது வேள்வியில என்ன பண்ணணும்? பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வேள்வி முழுமையடையும். அப்போ பிரசாத விநியோகம் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டான். பெரும்பாலான மக்கள் அங்க வர்றாங்க. யாக குண்டத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போறாங்க. ஒரே கோலாகலமா இருக்கு, ஒரே கூட்டம். அப்போ ஒரு யாத்திரிகர் ஒருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி கேள்விப்படுறாரு, யாகசாலையில் நடக்குது, அன்னதானம் இருக்குன்னு. சரி அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போலாம், போய் அப்படியே பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போலான்னு வர்றாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு எங்கன்னு. அதோ பாருங்க அந்த இடத்துலதான் அப்படின்னு ஒருத்தர் வழி காட்டுறாரு. இவரும் போய் உக்காந்து சாப்பிட்ற நேரம் பார்த்து அங்க ஒரு கழுகு மேல வானத்துல ஒரு பாம்பை பிடிச்சு கொத்திட்டு போகுது. அந்த பாம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுகிட்ட போராடிட்டு இருக்கு. அப்ப விஷம் தானா வெளிப்பட்டுருது. அந்த விஷம் வந்து இவர் சாப்பிட்ற இலையில விழுந்துருச்சு. இவருக்கு அது தெரியல. அதை எப்படியே சாப்பிட்டுறாரு, அவர் இறந்து போயிட்டாரு.
உடனே ஒரு பெரிய தவசீலன் அவரை வந்து இவர் கொன்னுட்டாரு ராஜா. அவர் குணம் ஒன்றும் போகல. அவர் வேணும்னே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அவர் கொல்றதுக்கு தான் இந்த யாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான செய்தி. இப்ப கூட நாம பார்த்தோம் இல்லைங்களா? தவறான செய்திகள், உண்மையான செய்திகள்லாம் சீக்கிரம் பரவாது. தவறான செய்திகள் காற்று போல பரவிடும். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் அத வந்து பலூன் ஊதிட்டே போவாங்க. ஒருத்தர் ஊத ஒருத்தர் ஊத ஒருத்தர் ஊத அது பெருசாயிட்டே போகும். பேனை பெருமாள் ஆக்குற மாதிரி, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறது. அப்போ இந்த தவறான இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு அவல் சாப்பிட்ட மாதிரி. யார் வாயை மெல்றக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். யாரையாவது போட்டு பேசிட்டே இருப்பாங்க. பொழுது போகாத மக்கள் 95% அப்படிதான் இருக்காங்க. டீ கடையில உட்கார்ந்து இருக்கிற அரசியல்வாதிகளை பேசுவாங்க, சினிமாக்காரங்களை பேசுவாங்க. அது புத்தகங்களே அதுக்கு இருக்கு. கிசுகிசுக்கள்னு சொல்லி அதுக்கெல்லாம் புத்தகங்கள்ல எழுதுவாங்க. இதனால புத்தகம்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். அந்த மோசமான புத்தகங்கள்லாம் சீக்கிரம் சேல்ஸ் ஆகும். இதை படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆகவழிய அறிவற்ற கூட்டம். இப்படியாக இந்த சமூகமானது, அது கலியுகத்துல பாத்தீங்கன்னா மோசமான செய்திகளை மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. இப்ப டிவியில கூட நியூஸ் அப்படின்னா, முதல்ல எல்லாம் நியூஸ் அப்படின்னா அதுல உண்மை செய்திகள் இருக்கும். ஆனா இப்ப நியூஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா பரபரப்பா பேசப்பட்ட நியூஸ் எல்லாம் டிவியில காமிச்சாதான் நம்ம செய்தி நல்லா போகுது, இந்த சேனல் செய்தி சேனல் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான செய்திகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். தவறான செய்திகளை. ஏன்னா மக்கள் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. மக்களோட வீக்னஸ் புரிஞ்சு. நாடகங்கள் அப்படித்தான். மக்களோட உணர்ச்சிகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி நாடகங்கள்ல மோசமான காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அதை பார்த்து கெட்டு போறாங்களா இல்ல மக்களை பார்த்து அவன் போடுறானா? ரொம்ப புரியாத புதிரா இருக்கு இன்ன வரைக்கும். சோ எதா இருந்தாலும் மொத்தமா கெட்டுறது மக்கள் தான். அவனும் கெட்டு தானும் கெட்டு குடியும் கெடுக்கிற மாதிரி. சோ இப்படி அந்த மோசமான பேச்செல்லாம் ஊர் முழுக்க தீ மாதிரி பரவுது. நல்ல விஷயமெல்லாம் பரவாது. இந்த அவன் எல்லாம் நல்லா செஞ்சாலாம் அதெல்லாம் மறைஞ்சு போகுது. கெட்ட விஷயம் மட்டும் இப்ப தீ மாதிரி பரவுது. அப்போ அவன் அவன் செய்த பாவம், அந்த ராஜா செஞ்ச பாவம். ஏன்னா இப்போ இந்த கழுகுனால, இந்த கழுகு பாம்பு எடுத்துட்டு போனதுனால இவர் செத்துட்டாரு. அந்த யோகி செத்துட்டாரு. இப்போ யமதர்மனுக்கு என்ன டவுட்னா, இந்த பாவத்தை யார் மேல போடுறது? இவர் திடீர்னு இறந்ததுனால அகால மரணம். இந்த பாவத்தை யார் மேல போடுறது? கழுகு மேல போட முடியாது, பாம்பு மேலையும் போட முடியாது. ஏன்னா அது மனுஷ ஜீவராசிகள் இல்ல. மனுஷ ஜீவராசிகளுக்கு தான் பாவம் புண்ணியம் எல்லாம். அதுக்கெல்லாம் கர்மா கிடையாது. ஆனா இங்க எதுவுமே சம்பந்தப்படலையே மனுஷங்க. யார் மேல போடுறது? அப்ப சித்திரகுப்தன் ரொம்ப குழம்பி போய் யமதர்மன்ட்ட கேக்குறப்ப யமதர்மன் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. அப்பதான் இது நடக்குது. அப்போ அங்க இருந்த பாட்டிகிட்ட இன்னொருத்தர் வந்து, இந்த மாதிரி எனக்கு அன்னதான கூட எங்க இருக்கு, நான் ஒரு யாத்திரிகன், நானும் சாப்பிட போகணும். உடனே அந்த பாட்டி சொல்றான், அங்கங்க போயிடாதப்பா, நீ வந்து பார்த்தா ஒரு பக்தன் மாதிரி இருக்கிற. இந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? நேத்துக்கு ஒரு பெரிய சன்னியாசி வந்தாரு, அவனை விஷம் வச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்றப்போ இங்க புடிச்சிட்டாரு பாயிண்ட யமராஜா. இவளுக்கு போடு. ராஜா செஞ்ச பாவத்துல அவன் யாகம் செஞ்சதுனால பல பாவம் கழிஞ்சிருச்சு. ஒரு 60% கழிஞ்சிருச்சு. 30% இருக்கு. அதுல 10% இந்த பாட்டிக்கு போடு அப்படின்னு. சோ இப்படியாக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் அந்த ராஜாவோட மீதி கர்மத்தை, பாவ கர்மத்தை எல்லாம் அந்த சித்திரகுப்தன் மூலமா கணக்கு எழுதிட்டார். சோ ஒருவரை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும், நேரம் போறதா இருக்கும். ஆனா அதனோட பாவ விளைவுகளை அனுபவிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் அடுத்தவங்க கர்மாவை நாம எவ்வளவு சுலபமா ஏத்திருக்கிறோம் அப்படின்னு. அதனால தான் தவறு செய்திருந்தாலும் கூட ஒருவரை பற்றி நாம அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா அந்த அவங்க கருவியா நினைச்சுக்கிட்டு நாம போயிட்டே இருக்கணும். நாம உதப்படுறோமா, அது நம்மளுடைய கர்மா, அவங்க ஒரு கருவியாத்தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சோ கோபம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா கிருஷ்ண உணர்வை எடுப்பது.
அப்ப கோபத்தை காட்டணும். ஆனா பக்தர்கள்ட்ட கிடையாது, சாதாரண மனிதர்கள்ட்டையும் கிடையாது, கையால ஆகாதவங்கிட்ட கோபத்தை காட்டுறது வீரத்தனம் கிடையாது. அது போல கோபத்தை, அந்த ரஜோகுணத்தில் உருவாகின்ற கோபத்தை நாம சத்துகுணத்துக்கு கொண்டு போகணும். ரஜோ ரஜோகுணத்தில் உண்டாகும் கோபத்தை நம்ம தமோகுணத்துக்கு கீழ்நிலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா கோபங்கிறது நம்மையே அழிக்கக்கூடிய ஒரு பரம எதிரி, அது நம்மகிட்டயே இருக்கு. அந்த 6 எதிரிகளை நாம கட்டுப்படுத்தாவிட்டால் அப்ப பக்தியிலும் எந்த முன்னேற்றமும் நம்மளுக்கு கிடைக்காது, ஒண்ணுமே புரியாது. முக்கியமா ஆன்மீக விஷயங்கள் ஞானமே வராது நம்ம கிட்ட. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தா நம்ம பார்க்கலாம். மாதாஜி சூப்பருங்க மாதாஜி. இதெல்லாம் மன ஓட்டத்துல என்னமோ